குடும்ப வறுமையை போக்க வளைகுடா நாடுகளில் பணி செய்யும் இந்திய பெண்கள் எதிர்கொள்ளும் வன்கொடுமைகளுக்கு தாக்ஷாயினி ஒரு நேரடி சாட்சியம். நான் மட்டும் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போனேன். அந்த வீட்டில் ரொம்ப கொடுமை பண்ணாங்க. சாப்பாடு கொடுக்காம, வேலை அதிகம். அங்கேருந்து ஏஜென்ட் 2 குழந்தைங்க 2 பெரியவங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. அங்கே போனாக்கா 5 குழந்தைங்க 2 பெரியவங்க, வேலை அதிகம். நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் வேலை செய்யணுன்னுவாங்க. தூங்க விட மாட்டாங்க. காலையில் 4 மணிக்கெலாம் எழுப்பி திருப்பி வேலை செய்யணும். அந்த ஒரு 10 மாத குழந்த இருக்குது. அந்த குழந்தைய கையில் வச்சுக்கினே வேலை செய்யணும். அவங்கெல்லாம் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஊருக்கு போகிறேன், என்னால் இங்கே இருக்க முடியாது, நீங்கள் ரொம்ப கொடுமை பண்ணுறீங்க சொன்னதுக்கு என்னை போட்டு அடித்து ஒரு ரூமில் வச்சு பூட்டிட்டாங்க. அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் சொல்லிட்டு நான் ஜன்னல் வழியாக குதிச்சு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகாமல் அங்கேயே வச்சு அடித்தாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டியே சொல்லிட்டு வெளியே தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு என்னை அடித்தாங்க. அதுக்கப்புறம் 4 மணி நேரம் கழித்து ரொம்ப என்னால் மூச்சு விட முடியாமல் ஆகிட்ட உடனே பயந்துட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்கிட்ட போய் சொன்னாங்க, க்ளீன் பண்ணும்போது விழுந்துருச்சுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நான் அடித்தாங்க, அதனால் நான் பயந்து குதிச்சிட்டேன்னு சொன்னோன்னே அவங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து எல்லாம் எழுதின்னு போனாங்க. ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து என்னை அங்கேருந்து போலீஸ் ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிட்டாங்க. அங்கே போனோடனே டாக்டர் எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாளில் ரத்தம்லாம் ஏற்றி 3 நாளில் ஆப்ரேஷன் பண்ணி இடுப்பில் வந்து நடுமுதுகில் வந்து பிளேட் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணோடனே அந்த ஹவுஸ் ஓனர் வந்து என்னை மறுபடியும் கூட்டின்னு போகிறதுக்கு வந்தப்போ நான் போக மாட்டேன்னு சொல்லி அழுத உடனே நம்ம நாட்டில் சேர்ந்த ஒரு டாக்டர் என்ன பண்ணாங்க, சோசியல் ஒர்க்கருங்களுக்கு சொல்லி அவங்க வந்து என்னை எல்லாத்தையும் விசாரித்து அவங்க மூலயமா வந்து நான் இங்கே வந்து சேர்ந்தேன். தாக்ஷாயினி மீட்கப்பட்ட போதும் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் அரபு நாடுகளில் அடிமைகளாய் புலம்பி வருகின்றனர் என்பதும் மறைக்கப்படும் உண்மை. இங்கேயே நம்ம பிச்சை எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி அங்கே போய் கஷ்டப்பட தேவையில்லை. ரொம்ப ஒரு செருப்பை விட கேவலமாக நம்மளை கேவலப்படுத்துகிறாங்க. அதனால் யாரும் போக வேணான்னு சொல்லுங்கள். முதல்வரின் பார்வையால் தாக்ஷாயினிக்கு நிதி உதவி கிடைத்துள்ளது. உதவி வேண்டி கூக்குரலிடும் இந்தியர்கள் அயல்நாடுகளில் ஏராளமாய் உள்ளனர். சுகீதா தமிழரசன், ரெட் பிக்ஸ் நியூஸ்.